இந்த வீடியோல சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தினை எப்படி நிரப்புறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த ஃபார்மோட மேல் பகுதியில உங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அதாவது BLOவோட பெயர் மற்றும் மொபைல் எண் இந்த இடத்துல இருக்கும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இந்த படிவத்தோட மேல் பகுதியின் இடதுபுறம் பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர், அவரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், முகவரி மற்றும் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் எந்த சட்டமன்ற தொகுதியில, எந்த பாகத்துல, எந்த வரிசை எண்ல இருக்கு அப்படிங்கிற விவரம் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். அதோட படிவத்தின் வலதுபுறம் அவருடைய போட்டோவும் பிரிண்ட் ஆகி இருக்கும். வாக்காளரோட போட்டோ பக்கத்துல அவருடைய தற்போதைய போட்டோவை ஒட்டுவதற்கு காலி இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல அவருடைய புதிய போட்டோவை ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த படிவத்தை வாங்கிய அத்தனை வாக்காளர்களும் முதல் பகுதியில அவர்களுடைய விவரங்களை நிரப்பணும். அதாவது பிறந்த தேதி, ஆதார் எண், விருப்பம் இருந்தால் கைபேசி எண், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதையும் எழுதலாம். தாயாரின் பெயர், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதையும் எழுதலாம். துணைவர் பெயர், அதாவது கணவன் அல்லது மனைவி அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அந்த எண், இது போன்ற விவரங்களை எல்லாம் சரியா நிரப்பணும். அடுத்ததா கீழே இடதுபுறம் உள்ள இரண்டாவது பகுதி, அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு இருக்கிற பகுதியில அந்த வாக்காளர் அவருடைய பெயர் 2002 அல்லது 2005 வருட சிறப்பு தீவிர திருத்தத்தில் தயார் செஞ்ச வாக்காளர் பட்டியல்ல இருந்தா அந்த பகுதியில கேட்கப்பட்ட விவரங்களை நிரப்பணும். அதாவது வாக்காளர் பெயர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பெயரை எழுதணும். 2002 அவருக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அதோட நம்பர், அப்புறம் உறவினரின் பெயர் என்ற இடத்துல அவருடைய அப்பா, கணவர், பாதுகாவலர், இப்படி அவருக்கு பொருத்தமான உறவினரோட பெயரை எழுதி கீழே உள்ள உறவு முறையையும் எழுதணும். அடுத்து 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில இருந்தாரோ அந்த தொகுதியுடைய பெயர், எண் மற்றும் அந்த வாக்காளரோட பாகம் எண், அதாவது பூத் நம்பர், வாக்காளர் பட்டியல் அவரோட வரிசை எண் ஆகியவற்றை எழுதணும். ஒருவேளை அந்த வாக்காளரோட பெயர் 2002 2005 வாக்காளர் பட்டியல்ல இல்ல, அப்ப என்ன செய்யறதுன்னு அடுத்து பார்ப்போம். 2002 2005 வாக்காளர் பட்டியல் அவர் பெயர் இல்லைன்னா அவரால் இரண்டாவது பகுதியை நிரப்ப முடியாது. அப்போ இந்த மூன்றாவது பகுதியில அவரோட உறவினர், அதாவது அவருடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இவங்கள யாராவது ஒருத்தருடைய பெயர் 2002 2005 வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா அவங்களுடைய பெயர் 2002 அவங்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருந்ததுன்னா அதோட நம்பர், அவங்களோட அப்பா, கணவர் பேரு நிரப்பணும். அடுத்து உறவு முறை அப்படிங்கிற இடத்துல அவர் வாக்காளருக்கு என்ன உறவு முறை அப்படின்னு எழுதணும். அப்புறம் அவர்களோட, அதாவது யார் பெயர் 2002 2005 வாக்காளர் பட்டியலில் இருக்கோ அந்த பெயர் இருக்கிற சட்டமன்ற தொகுதி பெயர், பாகம் எண், வரிசை எண் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இதை முடிச்ச பின்னாடி கீழே இருக்கக்கூடிய 3 உறுதிமொழியையும் பொருத்தமா ஃபில் பண்ணி வாக்காளரோட கையெழுத்து அல்லது கை ரேகையை இட்டு, அவர் இல்லாத பட்சத்துல அவருடைய குடும்பத்தில் இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட நபரின் கையெழுத்து அல்லது கை ரேகையை பதிவு செஞ்சோ வாக்குச்சாவடி நிலை அலுவலர் கிட்ட கொடுத்துடணும்.